இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற நேமில் நடக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்டான ஸ்கேமிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஃப்ராடு கிட்ட போய் சிக்கி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு 12,000 ரூபாய் கிட்ட லாஸ் ஆயிருச்சு. ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் எப்படி ஏமாந்தார், எந்த மாதிரியான லிங்க்ஸ் மூலமாக இவர் வந்து உள்ளே போனார், எப்படிலாம் வந்து ஏமாத்துறானுங்க, இதை பற்றின டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவரம் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் லோன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பேராசப்பட்டு உள்ளே போய் விழுந்து அவங்களோட பணத்தை வந்து இழந்துட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் வரக்கூடாது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து டிஃப்ரெண்டான நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட்ஸ் அண்ட் சீட்டிங் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் வந்துட்டு டெக்னாலஜி வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட்டில் இருந்தாலும் நம்மளை ஏமாத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அட்வான்ஸான டெக்னாலஜியெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேமர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அனுப்பியிருந்த ஒரு டாக்குமெண்ட் ஒரிஜினலாக பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்துட்டு எப்படி லெட்டர் பேட் இருக்குமோ அந்த மாதிரியே லெட்டர் பேட் அடித்து பக்காவாக அனுப்பி அவரை வந்து ஏமாற்றிருக்கானுங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எஜுகேஷன் நாலேஜ் வந்து கிடையாது. அவர் வந்து கம்மியாக தான் படிச்சிருக்காரு, ஒரு டெய்லராக இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12,000 ரூபாய் கிட்ட லாஸ் ஆயிருக்கு. அவர் எப்படி ஏமாந்தார் அப்படிங்கிற டீட்டெயிலை இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டு வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்த டீட்டெயில். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருந்த அந்த ஃப்ராட் கம்பெனிலேருந்து அனுப்பியிருந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அனுப்பியிருக்காரு. அவர் எவ்வளோ பே பண்ணேன் அப்படிங்கிறதையும் அனுப்பியிருக்காரு. இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,550 ரூபா பே பண்ண சொல்லியிருக்கானுங்க, லீகல் டாக்குமெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு 8,445 ரூபா பே பண்ண சொல்லியிருக்கானுங்க, அதையும் பே பண்ணியிருக்காரு. அடுத்தது தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12,200 சில்லற அமௌண்ட் அனுப்ப சொல்லி அவருக்கு வந்து அதுக்கப்புறமும் கால் பண்ணும்போது தான் அவர் வந்து சுதாரிச்சுக்கிட்டு ஸோ எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணார். என்னோட நம்பர் அவர்கிட்ட கிடையாது போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்பரை வாங்கி எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே எனக்கு ஷேர் பண்ணார். இதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்லி இந்த மாதிரி லோனுன்னு சொல்லி என்கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கிட்டானுங்க, இன்னும் வந்து பணம் அனுப்ப சொல்லியும் கேட்குறானுங்க, இது வந்து ரியலா ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இதுதான் அவனோட நம்பர், நல்லா பார்த்துக்கோங்க. இவன் பக்கா ஃப்ராடு. ஸோ இவனை காண்டாக்ட் பண்ணி பேசும்போதே ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணலை. கேட்டால் நான் பஜாஜ் ஃபைனான்ஸில் தான் வந்து ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து கலெக்ஷன் ஏஜென்ட், நான் வந்து டாக்குமெண்ட் ஃபீ, ப்ராசஸிங் ஃபீ, இன்சூரன்ஸ் இதை வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கறது மட்டும் தான் என் வேலை. ஸோ மீதி எதுவும் கேட்குறதா இருந்தால் ஆஃபீஸில் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய் ஏமாற்றி விட்டுட்டான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எப்படி இந்த ஸ்கேமுக்குள்ளே வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நோண்டிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் மூலமாக லோன் ஆஃபர் வந்து காமிச்சிருக்குது. ஸோ அந்த லோன் லிங்கை வந்து இவர் வந்து கிளிக் பண்ணியிருக்காரு. 5 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் எடுக்கலாம், 10 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் எடுக்கலாம் அப்படின்னு வந்து காமிக்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்துட்டு 1 லட்ச ரூபாய் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்து கரெக்டாக பேமெண்ட்டை வந்து பண்ணி அந்த லோனை க்ளோஸும் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்து லோன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஃபேஸ்புக்கில் அந்த லிங்கை பார்க்கும்போது ஸோ நமக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்காக அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போயிருக்காரு. அது ஒரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆயிருக்கு. அதுவும் பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஃப்ராட் தனம் பண்ணுறவனுங்க எல்லாமே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி தான் பண்ணி வச்சிருப்பானுங்க. அந்த வெப்சைட்டில் போய் வந்து அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ளை பண்ணும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் லோன் வந்து அப்ரூவ்ட் அப்படின்னு வந்து காமிச்சிருக்குது. ஸோ உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி நமக்கு 5 லட்ச ரூபாய் லோன் வந்து அப்ரூவ்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த லோன் வந்து வரதுக்காக அவரோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு கால் வந்து வந்திருக்குது. ஸோ அந்த கால் பண்ணி என்ன சொல்லிக்கானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் டாக்குமெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3,550 ரூபா நீங்கள் பே பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு லோன் வந்து ரிலீஸ் ஆகும், உங்களுக்கு 5 லட்ச ரூபா லோன் வந்து அப்ரூவ்ட் ஆயிருச்சு, இனிமே வந்து ரிஜெக்டட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா 3,550 ரூபா வந்து பே பண்ணியிருக்காரு. பே பண்ணதுமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃபர் லெட்டர் அனுப்பியிருக்கானுங்க, அப்ரூவல் லெட்டர். இடையில ஒரு ஸ்பேஸ் கூட விடாமல் அவன் வந்து டைப் படிச்சிருக்கான். இதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இவரும் வந்து அந்த அளவுக்கு நாலேஜபிள் கிடையாது, இவர் வந்து அந்த அளவுக்கு படிக்கலை. ஸோ அதனால் அவருக்கு அதை பற்றி டீட்டெயில் வந்து தெரியலை. அப்ரூவல் ஆஃப் லோன் அப்படின்னு போட்டு பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 லட்ச ரூபா லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லீகல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்லையும் அடித்த மாதிரி இந்த மாதிரி பக்காவாக அவருக்கு வந்து அனுப்பியிருக்கானுங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேல தான் வந்து பண்ணியிருக்காரு. இந்த அமௌண்ட்டை 3,550 ரூபா வந்து பே பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஜிபே நம்பரு.
ஸோ 2 நம்பர், இந்த நம்பருக்கு அவர் வந்து பே பண்ணும்போது ஃப்ராடுன்னு விழுந்திருக்கு. அப்போ கூட அவர் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பே பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்டை பே பண்ண அடுத்தது ஒரு ஈவினிங் போல் மறுபடியும் இவருக்கு வந்து கால் பண்ணியிருக்கானுங்க. கால் பண்ணி என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு லீகல் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க. அடுத்தது இன்சூரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 8,000 சில்லற அமௌண்ட்டு நீங்கள் வந்து பே பண்ணணும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்சூரன்ஸ், உங்கள் லோனுக்கான இன்சூரன்ஸை வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோனை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கானுங்க. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி அப்போ இன்சூரன்ஸ் நிறைய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் போட்டு தான் வந்து லோனே வந்து கொடுப்பாங்க. ஸோ அவரும் அதை நம்பி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ரூ. 8,445 வந்து மறுபடியும் கூகுள் பே வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுங்க வந்து ஒரு லெட்டர் வந்து அனுப்பியிருக்கானுங்க. அதை வந்து காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 8,445 பே பண்ணார்ல, ஸோ அதுக்கு கொடுத்த பில்லு. இதுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க பாருங்க. அதே மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸ் அலைன்ஸ்னு போட்டு மென்ஷன் பண்ணி ரிலேஷன்ஷிப் பியாங் த இன்சூரன்ஸு, அதாவது பஜாஜ் இன்சூரன்ஸில் வந்து இவனுங்க இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி பஜாஜ் அலைன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். அந்த ரூ. 8,445 இன்சூரன்ஸ் போட்ட மாதிரி லீகல் பெய்டு சார்ஜ் அப்படின்னு போட்டு இவருக்கு வந்து ரிசிப்ட் அனுப்பிட்டானுங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி அப்போ வந்துட்டு நமக்கு இன்சூரன்ஸ் வந்து லோனுக்கு எடுத்துட்டானுங்க, அப்போ வந்துட்டு நமக்கு லோன் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து வெயிட் பண்ணியிருக்காரு. இப்போ ரூ. 8,445 கிட்டத்தட்ட ரூ. 11,995 இவர் இது வரைக்கும் வந்து பே பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்ணியிருக்கானுங்க, லோன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவர் வந்து கால் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்லியிருக்கானுங்க, உங்களோட லோன் வந்துட்டு ஆர்பிஐயில் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா மறுபடி நீங்கள் ஒரு ரூ. 12,239 பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கானுங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து கொஞ்சம் டவுட் வந்திருக்கு, என்னடா திருப்பி அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு இருக்கிறானுங்க, ஆனால் லோனை ரிலீஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து நமக்கு இந்த டீட்டெயில் அனுப்பியிருந்தார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஃபார்வர்டிங் மணி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஆர்பிஐயோட லோகோ எல்லாத்தையுமே நெட்டில் எடுத்து லெட்டர் பேடை இவனுங்களே ரெடி பண்ணி இதில் வந்து இந்த மாதிரி டைப் அடிச்சு இவருக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கானுங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் பை ஆர்பிஐ அப்படின்னு வந்து போட்டிருக்கானுங்க. மேனேஜர் வந்து ஆர்பிஐலேருந்து சைன் பண்ணி அனுப்பியிருக்காரு இவருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12,239 நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களோட ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்குது. ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பஜாஜில் கொடுக்கக்கூடிய லோனை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்குது அவன் சொல்கிற கதை. ஸோ இந்த பணத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும், அதாவது ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆர்பிஐக்கு வந்து 12,239 பே பண்ணணும். இதை வந்து பே பண்ணிட்டீங்கன்னா ஆர்பிஐ வந்து உங்களோட பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடும் அப்படிங்கிறத இங்கே டைப்பிங்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க பாருங்க. டோட்டலாக இவர் வந்து இந்த 12,239 பே பண்ணிட்டாருன்னா இவர் எக்ஸ்ட்ரா பே பண்ணது 22,500. ஸோ இவருக்கு வந்து லோன் வந்து 5 லட்சம் ரூபாய். இவருக்கு வந்து டோட்டலாக கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் இவர் இது வரைக்கும் பே பண்ண எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து 5,22,500 அவருக்கு அப்படியே வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. டேட்டை பாருங்க 16/5/2024. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இவர் போராடி அதுக்கப்புறம் தான் நம்மள்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி பேசினார். அதுக்கப்புறமா நானும் வந்துட்டு செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் பக்காவாக அடிச்சிருக்க கொடுத்துருக்கான். இதில் எதுவுமே சந்தேகப்படுற மாதிரியே இல்லை. ஆனால் இவன் வந்து ஃப்ராட் தான். இவனை அதுக்கப்புறம் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணும்போது எதுக்கு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஓயாமல் காசு வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்களா, நீங்கள் வந்துட்டு என்ன கம்பெனி அப்படின்னு விசாரிக்கும் போது நான் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸில் இருந்து பேசுகிறேன், நான் அவருக்கு வந்து 5 லட்ச ரூபா லோன் அப்ரூவ் ஆயிருக்கு, அந்த லோனை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து அவர் 12,239 பே பண்ணால் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னான். சரி அதை வந்து யார் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆர்பிஐங்கிறான். ஆர்பிஐனா என்னன்னு தெரியுமாடா, ஆர்பிஐ வந்து உங்களோட பணத்தை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், ஆமாங்க ஆர்பிஐ தான் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இவரோட லோன் வந்து ஹோல்டில் இருக்குது அப்படிங்கிறான். ஸோ அவனை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா அவன் பெரிய நாலேஜபிள், நம்ம எதிரில் பேசுகிற நம்ம எல்லாருமே முட்டாள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுகிறான். ஸோ ஆர்பிஐனா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாத அளவுக்கு நம்மளோட ஃப்ரெண்டுக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இவர் சொன்ன கதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவனும் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறான். ஸோ ஆர்பிஐயில் வந்து இப்போ உங்களோட லோனை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாமே ஆர்பிஐ தான் வந்து பணத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறான். ஏன்டா அப்ளை பண்ணது பஜாஜில், லோனை கொடுக்க போகிறது பஜாஜ், அப்போ ஆர்பிஐ எங்கடா இருந்து உள்ளே வருது, ஆர்பிஐ எதுக்குடா உள்ளே வந்து இழுக்கிறீங்க, ஆர்பிஐக்கும் உங்களுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான் ஆர்பிஐக்கு தான் இந்த லோன் அமௌண்ட் வந்து ஃபார்வர்ட் ஆகும், ஆர்பிஐ தான் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா இப்போ தான் வந்துட்டு பஜாஜை வந்து ஹோல்டு பண்ணி பேன் பண்ணி வச்சுருந்தாங்க ஆர்பிஐலேருந்து, இப்போ தான் ரிலீஸ் பண்ணி 1 வீக் ஆகுது, அதுக்குள்ளேயே வந்துட்டு இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணுறீங்களாடா அப்படின்னு வந்து கேட்கும்போது ஒழுங்காக பேசு, அப்படி பேசு இப்படி பேசுன்னு சொல்லிட்டு வந்து அவன் ரொம்ப டென்ஷன் ஆனான். ஏன்டா எத்தனை பேரா இது மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு அலையிறீங்க, முதல்ல அவன் பணத்தை திருப்பி கொடுங்கடா அப்படின்னு வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து போனது அவ்வளோதான், இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு அந்த பணம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு
அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்பிஐ வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சீலை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆர்பிஐன்னு சொல்லி இதை விட ஹைலைட் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நான் வந்து ஆர்பிஐக்கு கால் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறேன், நீங்களே பேசுங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அந்தளவுக்கு ஆர்பிஐயில் இருக்கிறவங்களாம் வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாவாடா இருக்கிறான். அப்போ வந்துட்டு ஆர்பிஐக்கெலாம் கஸ்டமர் கேர் நம்பர்னு ஒன்று இருக்குதா, அப்படிலாம் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் சளைக்காமல் அவன் வந்து பதில் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, அவன் வந்து சடனாக காலை கட் பண்ணிட்டான். எதுவுமே நான் பேசினதுக்கு அதுக்கப்புறம் அவன் ரெஸ்பான்ஸே வந்து பண்ணலை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நீ தயவு செஞ்சு இனிமேல் அமௌண்ட் எதுவும் பே பண்ணாத, உனக்கு போன அமௌண்ட் போனது தான், நீ வந்து அந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னா ஒன்று போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பாரு, கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை வந்து ரெக்கவர் வந்து பண்ணி வாங்கி தர முடியாது, இல்லைனா உன்னோட பேங்க் சைடில் போயிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து ஹோல்டு பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டுப்பாரு. அப்படி ஒரு வேளை ஹோல்டு பண்ண முடிஞ்சதுன்னா அதை ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணு, அப்படி வேணால் ஒரு வேளை ஹோல்டு பண்ணால் பணம் வந்து ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி தான் இந்த பணத்தை வந்து அவன் அனுப்பியிருக்கான். ஸோ அப்போ நமக்கு வந்து 5 லட்ச ரூபா லோன் வந்து வந்துடும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாமல் நிறைய இடத்துல லோன் வாங்கி ஸோ கொஞ்சம் லாக் ஆகிட்டான் போல இருக்குது. இந்த கடன்லாம் அடைக்கிறதுக்காக இதில் வந்து லோன் எடுத்து அந்த கடன்லாம் அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஸோ அங்கங்கே கடனை வாங்கி இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணியிருக்கான். கடைசியில் இந்த அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராடு கிட்ட போய் சிக்கிருச்சு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கும்போது நான் ஏற்கனவே பஜாஜில் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து லோன் எடுத்துருக்கேன், 1 லேக்குக்கு மேலேயே எடுத்து கரெக்டாக பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து அதுக்கு ஒரு ஏஜென்ட்டை நான் காண்டாக்ட் பண்ணேன், அவர் தான் வந்து எனக்கு கைட் பண்ணார் அப்படின்னா. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட நம்பர் முதற்கொண்டு நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. சரி நீ அப்போ அதே ஆளை மறுபடியும் காண்டாக்ட் பண்ணி இந்த பர்சனோட நம்பரை வந்து அவன்கிட்ட கொடு, ஸோ இந்த பர்சனோட நம்பரை கொடுத்து இவன் வந்து உங்களோட எம்ப்ளாயி தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணி கொடுத்துருக்கான், இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் எடுத்த உடனே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தயவு செஞ்சு எவனும் வந்து பணம் கேட்டானா கொடுக்காதீங்க, பஜாஜ் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம கம்பெனியில் வந்து லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா யாருமே வந்துட்டு பணம் வந்து முன்னாடியெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சார்ஜஸ் வந்து பிடிக்கிறதா இருந்தால் உங்களோட லோன் அமௌண்ட்டிலேருந்து அமௌண்ட்டை பிடிச்சிட்டு தான் பேலன்ஸே வந்து கொடுப்போம், நீங்கள் வந்து அமௌண்ட்டை பே பண்ணி ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டீம் கட்டோட நம்பரை கொடுத்து அவருக்கு வந்து இந்த டீட்டெயிலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து அவருக்கு இந்த நம்பரை வந்து அனுப்பி செக் பண்ணும்போது இப்படி ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வேலையே பார்க்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரன் பண்ணக்கூடிய ஒரு பிக்கெஸ்டான ஃப்ராடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிக்கியிருக்காரு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் இவருக்கு லாஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறமும் ஒரு 12,329 ரூபா கிட்ட பே பண்ண சொல்லியிருக்காரு. அந்த அமௌண்ட்டையும் பே பண்ணியிருந்தார் அப்படின்னா இவரோட மொத்த பணமும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தா தான் ஆயிருக்கும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3,500 ரூபா பே பண்ண சொன்னதும் இவன் வந்து பே பண்ணிட்டான். ஸோ உடனே அப்போ இவனை வச்சு நல்லா பணம் கறக்கலாம் அப்படிங்கிறத அவன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது 8,500 ரூபா பே பண்ண சொல்லியிருக்கான், அதையும் வந்து பே பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12,500 ரூபா அதையும் பே பண்ணால் அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக இதோட விட மாட்டான். அதுக்கு அடுத்ததும் ஒரு அமௌண்ட்டை பே பண்ண சொல்லுவான். ஒரு 20,000 நீங்கள் பே பண்ணது பண்ணுங்கள், அதையும் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து கதை சொல்லியிருப்பான். இது அவனோட ஜிபே நம்பர் பார்த்துக்கோங்க. ஸோ இவனோட நம்பர்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், அப்புறம் வந்து வாட்ஸ்அப், இது மாதிரி நிறைய இடத்துல வந்து நமக்கு வந்து மெசேஜ் வரும், அன்வான்ட் லிங்க் வரும். ஸோ இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க. அந்த மாதிரி லிங்கை கிளிக் பண்ணதுனால தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து போயிருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராடோட நம்பரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேங்க்ல அவருக்கு தெரிஞ்ச ஆள் இருக்குன்னு சொல்லி அவரை போய் காண்டாக்ட் பண்ணி இந்த நம்பரை போட்டு பார்க்கும்போது ஹிந்திக்காரனோட பேர் தான் வந்திருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பணம் போனது தான், சரி பணத்தை தொலைச்சதா நினச்சிக்கோங்க. இனிமேல் வந்து ஆன்லைனில் ஏதாவது லிங்க் வந்துச்சுன்னா அதை வந்து கிளிக் பண்ணாதீங்க. லோனுக்குன்னு தயவு செஞ்சு ஆன்லைனில் ட்ரை பண்ணி இந்த மாதிரி மாட்டாதீங்க. எவன் வந்து காசு கேட்டாலும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கானுங்க. ஸோ இதை வந்து நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் இது வந்து பணம் ரீஃபண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் போன அமௌண்ட் போனதான் அதை வந்து ரீஃபண்ட் வாங்கி தரவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஸோ அவங்களும் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இந்த அமௌண்ட்டுக்கு எங்கே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம தான் அவங்களுக்கு 5,000 10,000 அதுக்கு வேற லஞ்சம் கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது வந்து வேஸ்ட் தான். போனது 12,000, இந்த 12,000 திருப்பி வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அதுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க மற்ற ஆட்கள். ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் நமக்கிட்ட தான் வந்து காசு வாங்குவோம், மறுபடியும் வந்துட்டு நமக்கு தான் மணி லாஸ் ஆகும், அதனால இதோட விட்டுருங்க, இனிமேல் வந்துட்டு இதை நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து இப்போ எப்படி இந்த ஸ்கேமுக்குள்ள வந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ்லேயே வந்து உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் லோன் அப்ரூவல் ஆயிருக்கு, 10 லட்ச ரூபாய் லோன் அப்ரூவல் ஆயிருக்கு, இந்த மாதிரி லிங்க் வரும். அந்த மாதிரி லிங்க் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணி லோனுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொத்த டேட்டாவையும் எடுத்துருவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குற குரூப்பும் இருக்குது. இதே மாதிரி வந்து லோன் அப்படிங்கிற பேரை சொல்லி உங்ககிட்ட காசை பிடுங்குற குரூப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட டேட்டாவை வந்து ரெக்கவர் பண்ணி அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அது மூலமாக உங்களை மிரட்டி காசு வாங்குற குரூப்பும் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆன்லைனில் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஸ்கேமில் தான் இவர் வந்து சிக்கியிருக்காரு. தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சுதாரணமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து வரக்கூடிய எந்த ஒரு லிங்காக இருந்தாலும் சரி இமீடியட்டாக டிலீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அது வாட்ஸ்அப்பில் வந்தாலும் சரி, டெக்ஸ்ட் மெசேஜில் வந்தாலும் சரி, இமெயிலில் வந்தாலும் சரி, அந்த மெயிலில்
இதில் வரக்கூடிய எந்த லிங்கையும் அன்வான்டட் லிங்கையும் வந்து கிளிக் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து தெரிஞ்ச மெயிலாக இருந்தாலும் தெரியாத மெயிலாக இருந்தாலும் சரி, எதில் வரக்கூடிய லிங்காக இருந்தாலும் அந்த லிங்கை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் வந்து சிக்கியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் பேரை சொல்லி இந்த ஃப்ராடை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் இருக்கிறவனே ஒருவேளை இதை பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அவரை வெரிஃபை பண்ண சொல்லும்போது அப்படி ஒரு பர்சனே வந்து பஜாஜில் வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னு வந்து தெரிஞ்சிருந்து. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற நேமை யூஸ் பண்ணி நிறையா வடக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால் உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.